நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். நம்ம யோகி பாபு மண்டேலாக்கு அப்புறம் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். அவர் தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்டோரி செலெக்ஷனில் பக்காவாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வரையில் ரமேஷ் பாபு தயாரிப்பில் சுரேஷ் சங்கையா அவருடைய இயக்கம், யோகி பாபு நடிப்பு, வில்லியம் ஜேஸ், ஜார்ஜ் மெரியன் இவங்களெல்லாம் ஒரு நட்சத்திர பட்டமே நடித்து, சினிமாகிராஃபி தியாகராஜன் எடுத்து, மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய மொத்த டீம் ஒர்க் அவுட் பண்ணி வெளியே வந்த படம் தான் கிணத்த காணோம். இந்த படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட நிமிஷம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 56 நிமிஷம் தான் ரன்னிங் டைம் வருது. கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் கோடாங்கிப்பட்டின்ற கிராமத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. தண்ணி பஞ்சத்தினால ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கிணத்தை வெட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த கிணத்தை வெட்டும் பொழுது தொல்புராட்சி ஆராய்ச்சிக்கு சம்மந்தமான எலும்புக்கூடு, அதாவது டைனோசரோட எலும்புக்கூடு கிடைக்குது. அந்த எலும்புக்கூட தொல்புராட்சி ஆராய்ச்சி நிறுவனம் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் கிணத்தை வெட்டி அவங்க தண்ணியை குடிச்சாங்களா இல்லையான்றதான் படத்தோட மீதி ஸ்டோரியை வச்சு முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிணத்தை வெட்டும் போது கிணத்துல தண்ணி வருதோ இல்லையோ அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் வராங்களே தவிர கிணத்துல தண்ணி வரணுன்ற மாதிரி ஃபன்னான டைலாக்கு, ஆட்டிடியூட்லாம் படத்தில் கம்மியாக வச்சுருக்காரு நம்ம டைரக்டர் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வருது. அதே சமயத்தில் ஊர் பெரிய விஞ்ஞானியால் கிணத்தை தொட்ட ஆரம்பிக்கும் பொழுது மந்திரிகள் வராங்க, மாவட்ட நிர்வாகிகள் வருவார்கள். ஆனால் தண்ணி மட்டும் வரல. இந்த மாதிரி சுரேஷ் இந்தியா செம்மையாக போட்டு அடித்து தள்ளி இருக்காருன்னு சொல்லலாம். யோகி பாபு நடிப்பு படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் அவர் ரொம்ப சரியான கேரக்டரை எடுத்து நடிச்சுக்கிருக்காருன்னு சொல்லலாம். அந்த கேரக்டரில் இந்த பஞ்சு டைலாக் வர டைலாக்குகள்லாம் இதெல்லாம் அந்த படத்தில் ஏகப்பட்ட மாதிரி டைலாக்லாம் இருக்குது. ஹீரோயினியாக வர வில்லியம் ஒரு 1-2 சீனில் மனதில் நிற்கிற மாதிரி சும்மா பக்காவாக இருந்துச்சுருக்காங்க. அந்த 2 பேருக்குரிய பைக்ஸ் ரொமான்டிக் காட்சிகளும் சரி, அந்த பாடல் வரிகளும் சரி, தன்னுடைய நடிப்பு மூலமாக தமிழ் ஆடியன்ஸை இழுக்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கவிஞர் விக்ரமாதித்தன் கிணறு தோண்டும் பொழுது தண்ணீர் வருகிறதா இல்லையான்று நோட்டம் பார்க்குற காட்சி, தாத்தா கிண்டல் அடிக்கும் போது பெரிய ஊர் பெருசுக்கெல்லாம் அடித்து லூட்டடிக்கிற காட்சிகள்லாம் ஓரளவு படத்தில் ரசிக்கும்படி காட்சிகளாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். தண்ணீர் பஞ்சத்தில் அவதிப்படும் ஊர் மக்களை கிணறு வெட்டும் பொழுது டைனோசர் எலும்பு கிடைக்கிது. அதனால அவங்க எந்த அளவுக்கு காமெடியில் சொதப்பணுமோ அந்தளவுக்கு சொதப்பி வச்சுருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு கிராமத்து கதையை அழகாக நச்சுன்னு ஒரு 2.5 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் டேரக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த கதையை நக்கலும் நையாண்டியுமாக கிராமத்தில் குசும்பு, கிராமத்து கதைகளை சேட்டைகள் இந்த மாதிரியெல்லாம் வச்சு அரசியல் கிண்டல் பண்ணுற காட்சிகளும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிண்டல் பண்ணுற காட்சிகளை செமையாக கொடுத்துருக்காங்க. அதாவது கிராமத்து மக்கள், எளிய மக்களை ஏமாற்றி எப்படிலாம் நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றத சில சீன்ஸ் இல்லைன்னா பல சீன்ஸில் வச்சிருக்காரு. ஆனால் அது பெட்டராக அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லலாம். சில சீன்ஸில் கடைசி வரைக்கும் கடுப்பான மாதிரி தான் அந்த சீன்ஸ்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. கடைசி நிமிடத்தில் படம் கிளைமேக்ஸில் வழக்கம் போல் விறுவிறுப்பாக போய் படத்தை முடிச்சிருக்காங்க. யோகி பாபு உட்பட பல நடிகர்கள் இருந்தாலுமே இந்த படத்தில் சுவாரஸ்யம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இயக்குனர் எடுத்ததை நிறையா பேருக்கு ஸ்டோரி வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸு ஸ்டோரி கொஞ்சம் வீக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பெர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. முழுக்க யோகி பாபு மட்டுமே வச்சு இந்த படம் நடிக்கிற மாதிரி இருக்குது. கிணத்த காணும் யோகி பாபு இருந்தும் சிரிப்பாக காணுன்ற மாதிரி தான் ஆகி போச்சு. சில சீனில் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, பல சீன்ஸுகளை மொக்கை அடிக்கிற காமெடி மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தருவேன். ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கிணத்த காணோம் போனீங்கன்னா படத்தில் பஸ்ஸில் பணத்தை காணுன்ற மாதிரி ஆகி போயிடும். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூஸில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கேஎம். பாய் வியூவர்ஸ்.